ஆனால் ஒரு விஷயம்டா, சிஎஸ்கே ஃபேன்ஸால் கடைசி வரைக்குமே பேச முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு மேட்ச், அதுவும் பங்காளி கூட ஆடந்து எம்ஐ கூட ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஜெயிச்சனால சரிடா மாசுரா கெத்ரா அப்படின்னோம். என்னைக்கு இந்த லப்பர் பந்தில் வர பாட்டை போட்டிங்களோ, தோனி அன்னிலேருந்தே சரி அடிக்கிறது இல்லைடா. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? இதில் வர பெரிய விமர்சனம் என்னன்னா, தோனியை தூக்குங்க தோனி தூக்குங்க. தயவு செஞ்சு தோனியை மட்டுமே டார்கெட் பண்ணாமல் டீமையும் கொஞ்சம் நல்லா டார்கெட் பண்ணி எல்லாரும் நல்ல பேட்ஸ்மேனாக இருந்து நல்லா செட்டில் ஆகிட்டு நல்லா குவாலிட்டியாக பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஆள் நினச்சா மட்டும் எல்லாத்தையும் இப்போ செஞ்சிட முடியாது. ஏதோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடக்கிற போகிற மேட்ச்சில் பஞ்சாப் கூட எப்படியாவது ஜெயிச்சிருங்க. பஞ்சாப் வீடியோலாம் பார்த்தீங்கல்ல, சிஎஸ்கே குழம்பு தான் வேணுமா, வேறு எந்த குழம்புமே வேணாமா. அதனால் குழம்பு வச்சு நம்மளை சாப்பிட்றாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம நிலமை பேசவே முடியாது. ஐம் சாரி சிஎஸ்கே ஃபேன்ஸ், வெரி சாரி. அதே ஆர்சிபிகிட்டேருந்து ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கோங்க. என்னென்னா, தோல்வியை கற்றுக்கோங்க. தோல்வியில் இருந்தாலும் அவங்க வந்து மோட்டிவேஷனலாகவே இருக்காங்க, எப்பயுமே பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் நம்மளால் ஒரு 3 மேட்ச் தோந்தாலுமே அப்படியே விட்டுறான். ஐயோ மேட்ச் போச்சு, கப்பு போச்சு, நம்ம கப் அடிச்சு 5 கப் அடிச்சிருக்கா போதாதாடா இதுக்கு மேலே? ஏன்னா 3 மேட்ச் வந்து பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க. ஆர்சிபி ஃபேன்லாம் 17 வருஷமாக தோத்துட்டு இருக்காங்க கப் அடிக்காமல். அவங்களே மோட்டிவேஷனாக ஈசாலா கப்புன்னு பாசிட்டிவாக பேசுகிறாங்க. பாசிட்டிவாக பேசி பழகு சொல்லிவிட்டேன். எப்பயுமே தலை தான், தோனி தான். 5 சாம்பியன்ஸ்ரா, சாரி சாம்பியன்ஷிப்.